உங்களுக்கான அந்த ஃபர்ஸ்ட் டேயோட டிரெக்டரோட அந்த ஆக்ஷன் கட் இருக்குல்ல, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டே, மெமரபிள் டே. அதுக்கு முன்னாடி இருந்த ரிச்சுவல்ஸ் என்ன? உங்களோட பிரதர் கிட்ட இருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இல்லை உங்களோட ஃபேமிலியில இருந்து அம்மாவோ அவங்களோட விஷயம்லாம் இருக்குல்ல சார், ஐ ஜஸ்ட் விஷ் டு நோ. அவ்வளோலாம் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க பிரதர் என் ஃபேமிலிலாம். ஜஸ்ட் பி கான்ஃபிடென்ட்டாக இரு, உனக்கு ஃபவுண்டேஷன் பேஸ் செட்டாக இருக்குது, விஷ்ணு சார் இருக்காரு, வேறு எதுக்கு பயப்படுறேன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து கால் பண்ணிட்டேன், ஐயோ பயமாக இருக்கு, கேரவானில் உட்காந்துருக்கேன், ரெடி ஆகிட்டு இந்த காஸ்டியூம் போட்டேன், அங்கேயே ஒரு வாட்டி வேர்த்துருச்சு எனக்கு. திருப்பி உள்ள கேரவானில் ஏசி ரூம்லேயே வேர்த்துருச்சு, ஆக்சுவலாக வேர்த்துருச்சு எனக்கு. ஸோ செட் கேரவான் டு லொக்கேஷன் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு அங்கே ஒரு திருப்பி வேர்த்துருச்சு. சார் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்கே ஒரு வாட்டி வேர்த்துருச்சு. ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்ததுங்க. பட் இட் வாஸ் குட். ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட். நமக்கு எப்படின்னா தம்பிக்கு வேர்க்குதுன்னு பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை, முன்ன பார்த்து எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃபுல் கிளாரிட்டியோட தான் எடுத்துருக்கோம். என்னது நம்ம ஹீரோக்கு இப்படி வேர்க்குது, எனக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. ஏன்னா எல்லாருக்குமே எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது, எப்பயுமே ஆகாஷோட எந்த ஹீரோட எடுக்கும்போதும் ஆகாஷோடய எடுக்கும்போதும் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் ஒன்று இருக்கு தெரியுமா, அதை வைக்கும் போது உங்களுக்கு நீங்க படம் என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆனா தம்பி டோட்டலா மாத்திட்டாரு. ஓகே, 10 நாள் பழகினதுக்கு அப்புறம் அந்த ஷாட் வச்சா ஓகே, என்விரான்மெண்ட்டும் புதுசு, ஆட்களுமே புதுசு. அதர் தென் தட் லைக் சாரியோ இல்லை டெக்னிக்கல் ஏதாவது 2-3 பேருக்கு தவிர மற்ற எல்லாம் தெரியுது. ஆனால் எல்லாருமே நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹவ் யூ மேனேஜ், ஹவ் யூ எக்ஸிக்யூட் சார்? அதான் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஷாட் எங்க எனக்கு என்ன அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. எதுவுமே எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இட் டுக் 1 to 2 days for me to get used to the atmosphere. அப்புறம் அடாப்ட் ஆகிறதுக்கு ஆயிடுச்சுங்க. 1 to 2 days ஆச்சு அந்த கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு எல்லாமே. சார் தான் பாவம் ரொம்ப பயப்படுத்தினால சார், ஐயோ வருமா உனக்கு நடிப்பு வருமா யோசிச்சுட்டு. இல்லை எனக்கு என்னன்னா ஆகாஷ்க்கு கண்டிப்பா பண்ண முடியும்ன்றது நம்பிக்கை இருந்தது. ஆனா அதை பார்க்கணும்ல நம்ம. அதான் டோட்டலாக மாற்றி உல்ட்டா அடிச்சிட்டாரு, என்ன ரிவர்ஸ் அடிச்சிட்டாரு. எப்படி ரிவர்ஸ் அடிச்சாருன்னா ஃபர்ஸ்ட் டே பார்த்த ஆகாஷுக்கும் படம் முடியும் போது எண்டில் பார்க்குற ஆகாஷ்க்கும் 2 வேற ஆகாஷை பார்த்தேன் நான். ஐ திங்க் அது உங்ககிட்ட இருந்து மேபி தட் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா அந்த கம்ஃபர்ட் வந்து மேபி ஐ கேவ் த கம்ஃபர்ட், ஐ வில் கிவ் யூ த எனர்ஜி, ஐ வில் கிவ் யூ ஆல் த எலிமெண்ட்ஸ், ஐ வில் கிரியேட் த ஆம்பியன்ஸ், ஐ வில் கிரியேட் த அட்மாஸ்பியர். எல்லாம் பண்ணால் கூட நீங்கள் பண்ணணும்ல. அது வந்து அட் கிரெடிட் ரிலி கோஸ் டு ஹிம். ஹவ் மச் எவர் யூ டூ. இப்போ நான் பண்ணி காட்டுறேன் ஆகாஷ், நீங்கள் பண்ணுங்க. என்ன நம்ம பண்ணாலும் குதிரையை வந்து நீங்கள் இது தண்ணி வரைக்கும் கொண்டு போகலாம். ஆனால் தண்ணி குடிக்க வேண்டியது யாரு? குதிரை தானே. நம்ம குடிக்க முடியாதுல்ல அதுக்காக.